2009 இனப்படுகொலைக்கு பிற்பாடு 2 அரசியல்வாதிகள் முகிழ்கிறார். அதுல முக்கியமானவர் சீமான். அவர் தான் வாக்கு அரசியலில் ஒரு பக்கம் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஆதரவாக அவர்கள் ஜெயிக்கிற மாதிரி பெண் வேட்பாளர் அவர்களுக்கு செல்வாக்கு இருக்காது அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு பெண்கள் வேட்பாளரா பார்த்து போடுறது. திருமுருகன் காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு பக்கம் எஸ்டிபி அதிமுக கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி ஆதரிப்பாராம், கூட்டணி ஆதரிக்க மாட்டாராம். அதே மாதிரி திமுக கூட்டணியில விசிகாவை ஆதரிப்பாராம். பானசேனத்துக்கு இதெல்லாம் எவ்வளவு பெரிய கேலி கூத்து பாருங்க. இது உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னமர சின்னத்துல ஒரு குத்து, அவங்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்துன்னு முத்துக்கால கூட 2 குத்தான் குத்துனாரு. நேத்து போய் கேணி சின்னத்துல குத்துங்கன்னு இவர் கேட்டுட்டு இருக்கிறாரு. போட்டியிடும் தினேஷ் அவர்களை ஆதரித்து மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் தோழர் திருமுருகன் காந்தி அவர்களும் தமிழன் உரிமை குறித்து டெல்லியில பேசக்கூடியவர்கள் வாய்ப்பளிப்பதுதான் நம்முடைய கடமையாக இருக்க வேண்டும். அந்த வகையில் எங்கள் நண்பரை நீங்கள் ஆதரிங்க நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். கோயம்புத்தூர்ல அண்ணாமலைக்கு எதிராக திமுக கேடரை நிறுத்திருக்குது. அவருக்கு ஆதரவால இவர் கேட்க மாட்டார். ஆனா அதனால போய் என்ன பண்றாரு, நாம பாசிசத்தை வீழ்த்துவோம், எங்க போய் அங்க கேணியில போய் விழுங்க. நான் என்ன சொல்றேன், ஓரமாவே உன்னுடைய அரசியல் யாருக்கும் தேவை கிடையாது. 2014 லோக்சபா எலெக்ஷன்ல மோடிக்கு ஆதரவாக வைகோ களத்துல நிக்கிறாரு. மோடியோட இணைந்து மோடி அலை வீசுகிறதுங்கிறாரு. மே 17 தன்னுடைய ஒரிஜினல் பெயரோடு விருதுநகர்ல இவருக்கு ஆதரவு தெரிவித்தால், வைகோக்கு ஆதரவு தெரிவித்தால் வெளியில தெரிஞ்சிருமோ அப்படிங்கிற அச்சத்தில் கரிசல் மைந்தர்கள்ங்கிற பேர்ல போஸ்டர் ஓட்டுவது, அவர்களுக்காக பிரச்சாரம் பண்ணது. யாருக்கு? வைகோக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார். ஒரு பக்கம் நான் காங்கிரஸை வீழ்த்த போகிறேன்னு சொல்லிட்டு பாஜகவுக்கு மறைமுகமாக ஆதரிப்பதும், இன்னைக்கு பாஜகவை வீழ்த்த போகிறேன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி உருட்டுவதுமாக சீமான் செய்கிற அதே வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறார். தேர்தல் அரசியல்ல சீமான் இருக்காப்ல, இயக்க அரசியல் இவர். அடுத்த இவர் ஐயனாரையும் முண்டைய கன்னியம்மனையும் தூக்கிட்டு வராப்ல. எங்களுடைய தாய் தெய்வங்கள், ஒரு பெரியாரிஸ்டுக்கு இது தேவையா? குலதெய்வ வழிபாட்டுக்குள்ள நம்ம போனோம்னா மறுபடியும் ஜாதிய வட்டத்துக்குள்ள போய் மாட்டிக்கிடுவோம். ஒரு தத்துவத்தை சொல்ற ஒரு ஆன்மீகவாதிக்கு இருக்கிற இந்த அடிப்படை புரிதல் கூட தன்னை பெரியாரியவாதி இயக்க அரசியல் செய்கிறேன், உங்களுக்கெல்லாம் விட சிறந்த அறிவாளின்னு சொல்லுகிற இவருக்கு இல்லை. கிழிக்கிற வித்த நம்ம சூரியனுக்கு தெரியும். நம்ம கட்டுற வரிப்பணம் எல்லாம் நமக்கு தானே வரணும். கேட்கும் போது தராதவனுக்கு தோல்விய பரிசா தரணும். ஆலை உணவு திட்டம்னு பிள்ளைங்க மனசுல ஸ்டாலின் குரல். 1000 ரூபாய் திட்டம்னு மகளிர் மனசுல ஸ்டாலின் குரல். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர், ஊடகவியலாளர் தோழர் சுமன் கவி அவர்கள் இணைந்துள்ளார். பாருங்கள், அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். பிரதமர் மோடி தொடர்ந்து தமிழ்நாட்டை நோக்கி படையெடுத்து வருகிறார். நேற்று டி நகரில் ரோட் ஷோ நடத்தினார். இன்னைக்கு நீலகிரியில் போய் உரையாற்றி இருக்கிறார். அங்கே கொங்குன்றதுக்கு பதிலாக காங்கோ அப்படின்னு, காங்கோ எங்க இருக்குது கொங்கு எங்க இருக்குதுன்னு கூட தெரியாம ட்வீட் பண்ணி இருக்கிறார். இந்த ரோட் ஷோ பாஜகவிற்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இங்கு ஏற்படுத்த போகிறது. இங்க குறிப்பாக தென் மாநிலங்களில், தமிழகத்தில் அதிக அளவிற்கு பாஜக கால் பதிக்க போகிறது. 20% மேலதான் சீட்டு கிடைக்கும்னு பிரசாந்த் கிஷோரே சொல்றாரு. இந்த ரோட் ஷோ பலன் அளிக்குமா? ஏற்கனவே கோயம்புத்தூர்ல நடந்துச்சு, நேத்து டி நகர்ல நடந்துருக்கு. அதாவது டி நகர் பகுதியிலேயே ஒரு வாக்காளர் தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய வாக்குகள் தான் அவங்களுடைய மனதையும் அவங்களுடைய வாக்குகளையும் சிதைக்கிற வேலையை தான் இவங்க செஞ்சிருக்காங்க. ஓகே, ஒரு திருவிழா காலம், அடுத்து ரம்ஜான் வருது, ஒரு பெரிய பரபரப்பா இருக்கக்கூடிய பகுதி பாண்டி பஜார். ஆமா, பாண்டி பஜாரு. அதுல நீங்க சாதாரணமா நடந்து போனாலே ரோட் ஷோ தான். நாமெல்லாம் தினசரி ரோட் ஷோ தான் பண்ணிட்டு இருக்கிறேன், அந்த பக்கம் தான் போயிட்டு இருக்கிறேன். அவ்வளவு கூட்டம் இருக்கும். ஆனா இருக்கிற கடையை ஃபுல்லா மூட சொல்லி, இருக்கிறவன் பொழைப்புல எல்லாம் மண்ணெள்ளி போட்டு, நான் வீதி உலா வர்றேன் அதுக்குன்னு கொஞ்சம் பேரை கொண்டாந்து கொட்டுங்கன்னா, அங்க இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு கடை கிடையாது, ஆள் வரக்கூடாதுன்னு சொல்லி முடிச்சாச்சுன்னா யாரு வருவா? இவரை பார்ப்பதற்கென்று ஒரு கிரேஸ், மக்கள் மத்தியில ஒரு எழுச்சி அலை. அப்படி உங்களுக்கு இந்தியா கூட்டணியில ராகுல் காந்தி வந்திருந்தாருன்னா இளைஞர்கள் பட்டாளம் வரும், ஒரு புதிய தலைவர் வர்றாருன்னு சொல்லலாம். இந்த இந்தியாவை 10 ஆண்டுகளாக படுபாதாளத்தில் தள்ளிய ஒரு ஆட்சி. மக்கள் கொந்தளிச்சு போயிருக்காங்க. சேட்டுக்கள், ஜவுகார்பேட்டை சேட்டம்மா சேட்டு இவங்கெல்லாம் அள்ளி கொண்டாந்துருக்காங்க. மயிலாப்பூர் மாமாக்களையும் பெருசா பார்க்க முடியல. எனக்கு தெரிஞ்சா அங்க ஏற்கனவே தேவநாதன் பண்ண சேட்டைனால ஒரு 520 கோடி ரூபா
அடிச்சுட்டு போனதுனால அவர்கள்லாம் சோகத்துல இருக்காங்க. எங்க பணம் திருப்பி வருமா வராதா, இந்த பாஜக பிரதேசிகளை நம்பி நாங்களும் காவியை போட்டு இப்போ காவி துண்டை தலையில போட வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சு அப்படின்னு மயிலாப்பூர்காரங்க எல்லாம் புலம்புகிற நிலைக்கு இந்த மோடி ஆட்சி உருவாக்கி வச்சிச்சு. ஸோ மோடி ஆட்சியால் பாஜக காரர்களுக்கும் நன்மை இல்லை, அவர் அதை நம்பி இருந்த மயிலாப்பூர் மாமாக்களுக்கு நன்மை இல்லை. அதனால கூட்டம் ஒட்டுமொத்தமாவே குறைஞ்சு போச்சு. ஏற்கனவே நீங்க கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா வண்டி நகர வண்டியோடு சேர்ந்து கூட்டம். நான் என்ன நினைச்சிட்டேன், அண்ணாமலை கண்ணை காட்டினாரு. ஆமா போங்க போங்க. இனிமேல் நான் என்ன சொல்றேன்னா, வண்டியோட சேர்த்து ஒரு 2 டேபிள் மாதிரி ஒண்ணு ரெடி பண்ணி இப்படியே கூட்டம் நகர்த்திக்கிட்டே போற மாதிரி ஒரு புது வண்டி. அது என்னங்க பண்ண முடியாதா? பண்ணிட்டா எப்படி போட்டோ எடுத்தாலும் கூட்டம் இருக்கு. கூட்டம் 4 பக்கம் நிக்கிற மாதிரி ஒரு பெடல் மெத்தன வச்சுட்டீங்க. அந்த காலத்துல இந்த பக்கத்துல ஒருத்தர் வச்சுட்டு வண்டி ஓட்டுவாங்க பாத்திருக்கீங்களா, ஒரு சின்ன ஸ்டெப்னி மாதிரி ஒண்ணு சேர்த்துக்கிட்டு, அதே மாதிரி ஒரு தட்டையா ஒரு 10 பேர் 50 பேர் அங்கிட்டு இங்கிட்டு நிக்கிற மாதிரி, மக்கள் கை தட்டுற மாதிரி, கொடியாசிக்கிற மாதிரி காமிச்சீங்கன்னா கேமராவை எங்க திருப்பினாலும் மோடி ஆளுக்குள்ளே இருப்பாரு. இதுக்கு சிரமம் இல்லை இல்லையா? ஏன்னா இங்க இருந்து நின்றுட்டு ஓடி ஓடி. உச்சபட்சமான விஷயம் என்னன்னா, புதிய தலைமுறை செய்தி வெளியிடுறாங்க, ரோட் ஷோவுக்கு ஆள் வரல, அதனால சீக்கிரமாவே ரோட் ஷோவை மோடிஜி முடிச்சுட்டாருன்னு அவங்க அணியில இருக்கிறவங்கள அடிச்சுட்டாங்க. அதாவது லைவ்னு போட்டுட்டு ரிப்பீட் லூப் போடுறாங்க. எங்கெங்கெல்லாம் கூட்டம் நின்ன இடங்கள் இருக்கு இல்லையா, அதை மட்டுமே எடுத்துக்கிட்டு லூப்பை போட்டுக்கிட்டு அங்கங்க கட் பண்றாங்க. ஏன்னா அடுத்த கட்டத்துல ஆள் கிடையாது, வெத்த காட்டணுமே பப்பரப்பான்னு. அதாவது பாண்டி பஜார், அதான் சொல்றேனே, நல்லா பரபரப்பா இருந்த பாண்டி பஜார பாலைவனமா மாத்தின பெருமை மோடிஜிக்கு தான் சேரும், அவர் ரோட் ஷோ பண்ணதுனாலதான். ஓகே, இப்ப இதனால எதுவும் வாக்குகள்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இந்த ஆள் இருக்காங்க, அதாவது நம்ம அண்ணாமலை, அவன் வாயில் அப்படியே சுட்ட வடை இருக்குல்ல, ஒட்டுமொத்த இந்தியா மக்களையுமே மண்டையை கழுவி அவங்களுக்கெல்லாம் வடையை சுட்டு கொடுத்துக்கிட்டு நான் ஒரு பிரதமரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். மோடியே மண்டையை கழுவி எங்க ஊர்ல நமக்கு பெரிய மரியாதை இருக்குது, எனக்கு ஒரு மரியாதை இருக்குது, அந்த கூட்டம் உங்களுக்கும் வரும் பாருங்க அப்படின்னு சொல்லி கூட்டு அதாவது இந்த வடிவேல் சொல்லப்பல வா குருநாதா அப்படின்னு சொல்லி ஒரு சந்துல வச்சு சாணி எறிவாங்க தெரியுமா? நான் எவ்வளவு பெரிய ரவுடி, என்னைய இப்படி சந்துல சாணி அடிவாங்க வச்சுட்டியே அப்படிங்கிற அந்த கோபம் உள்ளுக்குள்ள ஏற்கனவே காட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு பெரிய பதட்டத்துல நிக்கிறாப்புல, இந்த கூட்டத்துக்கு மட்டும் ஆள் வரல, இந்த ரோட் ஷோவுக்கு நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நேற்று நைட்டு பெரிய ரைடு விழுந்திருக்கு கண்டிப்பா அண்ணாமலைக்கு. அவ்வளவு பெரிய ஒரு பெரிய பின்னடைவை நேரத்துக்கு முன்னாடியே முடிச்சுக்கிட்டாங்கல்ல கண்டிப்பா. இதுல ரொம்ப முக்கியமா தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் சொல்லியிருக்காரு, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க அடிக்கடி எங்க ஊருக்கு வாங்க, எங்க தொகுதிகள்ல நீங்க வந்துட்டு போக போகதான் எங்களுக்கான வாக்குகள் கூடும், நாங்க வெற்றி பெறுவது உறுதியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் இன்னொரு விஷயத்தை இதே மாதிரி சொல்லியிருக்காரு, இந்த ஆளுநர் RN ரவி எல்லாரும் மாற்றணும் அப்படி இப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு போங்கன்னப்போ ரொம்ப கூலா சொன்னாரு, இவர் இன்னும் ரொம்ப நாளைக்கு இருக்கணும், அப்படின்னாதான் நாங்கள் இவருக்கு எதிராக அரசியலை கரெக்டா முன்னெடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி மோடியும் சொல்லியிருக்காரு. அடுத்து திருமுருகன் காந்தி அவருடைய அரசியல் நிலைப்பாடுகள் குறித்து நம்மளே கடந்த காலங்களில் விவாதம் பண்ணி இருக்கிறோம். இப்போ இந்த தேர்தலில் அவர் எடுத்திருக்கின்ற நிலைப்பாடு குறித்து கடுமையான விமர்சனங்கள் எழுந்திருக்குது. குறிப்பா என்ன நிலைப்பாடு அப்படின்னா, நீங்களும் அந்த வீடியோ பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதிமுக கூட்டணியில் உள்ள SDPIக்கும் ஆதரவு, திமுக கூட்டணியில் உள்ள VCK, மதிமுக, இடதுசாரிகளுக்கு ஆதரவு அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை திருமுருகன் காந்தி எடுத்திருக்கிறாரு. அதற்கு அவர் சொல்லுகின்ற காரணம், இவர்கள் எங்களை மேடை ஏற்றியவர்கள், நாங்கள் அவர்களை மேடை ஏற்றி இருக்கின்றோம், அதனாலதான் நாங்க இந்த ஆதரவு அப்படின்னு சொல்றோம். மேடை எங்களுக்கு மாத்தி மாத்தி ஏற்றிக்கிட்டோம்னா 2 and 4 இது என்ன செஞ்சோற்று கடனா? ஒரு அரசியல் நிலைப்பாடு போராட்ட களங்களில் கேட்கிறேன், போராட்ட களங்களில் உங்களுக்கு இடம் கொடுக்கப்பட்டது, அவர்கள் ஒரு மேடை போட்டு உங்களை கூப்பிட்டாங்க, எங்களை கல்யாண வீடா, நீங்க 1000 ரூபாய் மொய் செஞ்சீங்க, நான் 1000 ரூபாய்க்கு செஞ்சாங்கிறதுக்கு இது இங்க ஒரு மிகப்பெரிய அபாயகரமான சக்தி இந்த நாட்டை ஆட்டி கொண்டிருக்கு. இது நான் சொல்லலைங்க, இந்த நாட்டினுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவருடைய கணவர் பரகலா பிரபாகர் சொல்லியிருக்கிறாரு, மீண்டும் பாஜக ஒரு முறை ஆட்சிக்கு வந்ததுன்னா மறுபடி தேர்தல்னு ஒன்னே நடக்காது, அதிபர் ஆட்சி தான் நடக்கும். அதாவது ஏற்கனவே இருக்கிற மோடி மீண்டும் டிக்டேட்டரா மாறி விடுவார், இந்த நாட்டினுடைய வரைபடமே மாற்றி அமைக்கப்படும். எப்படி வடகிழக்கு பிரதேசத்தில் மணிப்பூரில் பெரிய வன்முறை நடந்துச்சோ அதே மாதிரி நாடெங்கும் வன்முறைகள் நடக்கும். நீங்க ஒரு ரெஸ்ட்லெஸ், ஒரு தொடர்ந்து போராட்டங்களை சந்திப்பவர்களாக ஒரு அமைதியற்ற வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ நிதியமைச்சரினுடைய கணவர் கூட இருந்து பார்த்தார், இந்த நாட்டை முழுவதும் அவதானித்த ஒரு பொருளியல் வல்லுநர், அவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம இந்த
மிகப்பெரிய அபாயகரமான ஒரு சக்தியாக இருக்கிற பாஜக எதிர்த்து போட்டி போட்டுக்கிட்டு இருந்தா இவங்கெல்லாம் வந்து நின்றுட்டு காங்கிரஸும் எங்களுக்கு எதிரி, இது பாஜகவும் எங்களுக்கு எதிரி, திமுகவும் எங்களுக்கு எதிரி, அதிமுகவும் எங்களுக்கு எதிரின்னு சொல்லுவது என்பது எவ்வளவு பெரிய அபத்தமானது. இப்படி சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அதுவும் குறிப்பா இந்த திருமுருகன் காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு பக்கம் எஸ்டிபிஐ அதிமுக கூட்டணி, அதாவது கூட்டணியில இருக்கிற ஒரு கட்சி ஆதரிப்பாராம், கூட்டணி ஆதரிக்க மாட்டாராம். அதே மாதிரி திமுக கூட்டணியில விசிகாவை ஆதரிப்பாராம் பானை சின்னத்துக்கு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய கேலி கூத்து பாருங்க. இது கடைசியில மதிமுக உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னமர சின்னத்துல ஒரு குத்து, அவங்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்துன்னு முத்துக்கால கூட 2 குத்தான் குத்துனாரு. நேத்து போய் கேணி சின்னத்துல குத்துங்கன்னு இவர் கேட்டுட்டு இருக்கிறாரு. கோயம்புத்தூர்ல அண்ணாமலைக்கு எதிராக வலுவாக திமுக கேடரை நிறுத்திருக்குது. அவருக்கு ஆதரவால இவர் கேட்க மாட்டார். ஏன்னா திமுகவை ஆதரித்தால் இவருக்கு வந்து நாக்கு வராது. ஆனா அதனால போய் என்ன பண்றாரு, நாம வந்து பாசிசத்தை வீழ்த்துவோம், எங்க போய் அங்க கேணியில போய் விழுங்க. எல்லாரும் அந்த கேணியில போய் விழுந்துட்டீங்கன்னா, கிணறு சின்னத்துல விழுந்தீங்கன்னா யார் ஒரு சுயேட்சை வேட்பாளர். அதாவது இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க, ஒரு கயிறு இழுத்தல் போட்டின்னு இருக்குது, அங்கோடி நிக்கிறவனை வீழ்த்தணும்னா இங்கோடி இழுக்கணும். இது சாதாரணமா அடிப்படை அறிவு உள்ள எல்லாருக்குமே தெரியும். அது ஏன் காமெடியா பார்க்கப்பட்டுச்சு, ஏன் முத்துக்காலை சொன்னதை ஊரே சிரிச்சதுன்னா, இந்த ஜனநாயக விழுமியம் என்னங்கிறது புரியும். எங்க ஓட்டு போட்டா ஓட்டுக்கு என்ன மரியாதைன்னு ஊர்ல உள்ள எல்லாருக்குமே தெரியுது. அப்போ உனக்கு தெரியாமலா இருக்குது. நீ இங்கோடையும் இழுப்பேன், ஒரு கையை வலது பக்கம் ஒரு கையை இடது பக்கம் போட்டு நான் இழுப்பேன்னா யாருக்கு நீ இழுக்க போற? நீ கலந்துக்கிடவே வேண்டாம். நான் என்ன சொல்றேன், நீ ஓரமாவே இரு. உன்னுடைய அரசியல் இங்க யாருக்கும் தேவை கிடையாது. அப்ப நாம என்ன சொல்றோம்னா, 2009 இனப்படுகொலைக்கு பிற்பாடு 2 அரசியல்வாதிகள் முகிழ்கிறார்கள். அதுல முக்கியமானவர் சீமான். அவர் தான் வந்து வாக்கு அரசியலில் ஒரு பக்கம் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஆதரவாக அவர்கள் ஜெயிக்கிற மாதிரி பெண் வேட்பாளர்கள். இப்ப நாம வந்து பெண்களை குறைச்சு சொல்ல, பெண்கள் அங்கே களமாடி ஜெயிக்க முடியாது, அவர்களுக்கு செல்வாக்கு இருக்காது அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு பெண்கள் வேட்பாளரா பார்த்து போடுறது, அவர்களை பாதுகாப்பது, அவர்களை நம்மளா சொன்னோம். அவங்களுக்கு வேலை செஞ்ச ராஜவேல் நாகராஜன் தானே சொன்னாரு. ஆமா, பேசு தமிழா பேசு. அதே ராஜவேல் நாகராஜன் இன்னொரு தகவலையும் சொல்றாரு. திருச்சி ஜி கார்னர்ல மாவீரர் நாள் நடத்துறதுக்கு அண்ணாமலை மூலமா சொல்லி அங்க ரயில்வே இடத்தை வாங்கி இவர்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க சீமானுக்கு. அப்போ இந்த தமிழ்நாட்டுல ஈழ அரசியலை பேசுவதற்கு இவர்களுக்கெல்லாம் அனுமதி வாங்கி கொடுப்பதை பாஜக செய்கிறது. இப்ப ஒரு பக்கம் சீமானை வளர்த்து விடுவது, இதன் மூலமாக புதுசா வர்ற இளைஞர்கள் இந்த ஈழத்தின் மூலமாக உணர்ச்சி பெற்று வராங்க இல்லையா, அவர்கள் இதுவரைக்கும் திமுக என்ன பண்ணியது அல்லது இந்த மக்களுக்கு என்ன பிரச்சனை அதையெல்லாம் விட்டுட்டு திராவிட இயக்கத்தோட ஒட்டுமொத்த செயல்பாடுகளையே நிராகரிக்கின்ற அரசு. ஆமா, எதிர்த்தளமா நின்று அவர்களை விமர்சிக்கிற ஒரு கூட்டத்தை உருவாக்குவதற்கு ஒரு பக்கம் தேர்தல் அரசியல்ல சீமான் இருக்காரு, அதே மாதிரி இயக்க அரசியல் இவர் இருக்காரு. இன்னும் கொடுமை என்னன்னா, இவர்களுக்குள்ளே ஒரு முரண்பாடு இருக்கு. இதே திருமுருகன் காந்திக்கும் சீமானுக்கும் இடையிலேயே ஒரு பெரிய பிணக்கு இருக்குது. ஏன்னா 2 பேருக்கும் தொழில் போட்டி தான். இவர்களுக்கு பணம் கொடுத்து அல்லது இவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து இந்த அரசியலை செய்து கொள்ளுங்கள், ஊர்ல எவன் ஈழத்தை பத்தி பேசினாலும் நான் அவர்களுக்கு எதிராக நாங்கள் நடப்போம்னு சொல்லுகிற ஆளும் வர்க்கம் இவர்களை அனுமதித்து பாதுகாக்கிறது. ஏங்க, எஸ்டிபிஐ அதிமுக கூட்டணியில இருக்குது, எஸ்டிபிஐ எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்குது, நாங்க வந்து களத்தில் நிற்கும்போது எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு ஒரே காரணத்துக்காக நீங்க இன்னைக்கு எஸ்டிபிஐக்கு வேலை செஞ்சீங்கன்னா யாருக்கு வேலை செய்வதாக அர்த்தம்? முழுக்க அதிமுகவுக்கு வேலை செய்வதாக அர்த்தம். இது மட்டுமல்ல, அதிமுக என்ன பிஜேபியோட இருக்குதா? அதே அதிமுக விமர்சிக்கீங்களா நீங்க என்னை, அதாவது திருமுருகன் காந்தி சொல்றாரு கடந்த பிரஸ் மீட்ல, ஒரு நாளாவது நீங்கள் அண்ணாமலை விமர்சித்திருக்கிறீர்கள், ஆனா பாஜகவின் தலைமையான மோடியை விமர்சிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. எடப்பாடியை நோக்கி கேள்வி கேட்கிறாரு. இப்ப அதே தானே எஸ்டிபிஐக்கும். எஸ்டிபிஐ வெறுமனே விமர்சிக்கிறது ரெண்டாவதுங்க. எஸ்டிபிஐ யாரோட கூட்டணியில் இருக்கு? அது ஒரு சின்ன கட்சி. நான் எடப்பாடியின் முழு உருவத்துக்கும் ஆதரவு கொடுக்க மாட்டேன், அவருடைய கைக்கும் காலுக்கும் மட்டும் ஆதரவு கொடுப்பேன்னு சொல்ல முடியுமா? அவருடைய உறுப்பு தானே அது, கூட்டணி கட்சின்னு என்னுடைய உறுப்பு தானேங்க. இல்ல, இன்னும் சொல்ல போனா அவங்க வந்து சிறுபான்மையின மக்களுடைய உரிமைகளை முன்னிலைப்படுத்துறேன்னு எஸ்டிபிஐ சொல்றாங்க. சிஏவுக்கு வந்து இவங்களும் பாமகவும் ஓட்டு போட்டதுனாலதான் இந்த நாட்டு மக்கள் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு மோசமான சதி வேலையை எஸ்டிபிஐ வந்து செய்யுது, அதுக்கு நீங்க உடன் போறீங்க. இப்ப நீங்க வந்து ஒரு முற்போக்காளர் அப்படிங்கிற அந்த போர்வையை போத்திக்கிட்டு பெரியாரின் கருப்பு சட்டையை நான் போட்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எஸ்டிபிஐ மாதிரி
பாஜகவுக்கு சோரம்பானவர்களோடு நீங்க வந்து ஆதரவு தெரிவிக்கிறீங்க. இன்னும் மோசம் என்னன்னா 2014 லோக்சபா எலெக்ஷன்ல மோடிக்கு ஆதரவாக வைகோ களத்துல நிக்கிறாரு. மோடியோட இணைந்து மோடி அலை வீசுகிறதுங்கிறாரு. ஊரே வந்து மோடிக்கு எதிராக நாமெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கப்போ, நாமெல்லாம் தொடர்ந்து எதிர்த்து இது பண்ணிட்டு இருக்கிறப்போ, இவர்கள் எங்க வந்து, அதாவது மே 17 தன்னுடைய ஒரிஜினல் பெயரோடு, மே 17 இயக்கத்தின் பெயரோட நின்று விருதுநகர்ல இவருக்கு ஆதரவு தெரிவித்தால், வைகோவுக்கு ஆதரவு தெரிவித்தால் வெளியில தெரிஞ்சிருமோ அப்படிங்கிற அச்சத்தில் கரிசல் மைந்தர்கள்ங்கிற பெயர்ல போஸ்டர் ஒட்டுவது, அவர்களுக்காக பிரச்சாரம் பண்ணுது. யாருக்கு? வைகோவுக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த அளவிற்கு ஒரு பக்கம் நான் வந்து காங்கிரஸை வீழ்த்த போகிறேன்னு சொல்லிட்டு பாஜகவுக்கு மறைமுகமாக ஆதரிப்பதும், இன்னைக்கு பாஜகவை வீழ்த்த போகிறேன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி உருட்டுவதுமாக சீமான் செய்கிற அதே வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் ரொம்ப எளிமையா சொல்றேன் பாருங்க. திண்டுக்கல்ல சிபிஎம்மும் நிக்குது, எஸ்டிபிஐ நிக்குது. இவர் யாருக்கு ஆதரவு தருவார்? ஒருவேளை இவருடைய கருத்தை நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா அங்க நிக்கிற யாருக்கு ஓட்டு போடுறது? மறுபடியும் நீங்க வந்து அந்த கதை தான் வரணும். ஒரு குத்து இங்க, ஒரு குத்து அங்க. இது எந்த அளவுக்கு மக்கள் சிரிக்க மாட்டாங்களா? அப்போ நீங்க கொள்கை தெரியாமல், கோட்பாடு தெரியாமல்லாம் நிக்கலைங்க. மக்களை குழப்புவது, இதன் மூலமாக நமக்கு நேரா இருக்கிற எதிரி யார்? பாஜக தான் ஒட்டுமொத்த எதிரி. இது நிர்மலா சீதாராமனின் கணவர் சொன்ன மாதிரி குறிபார்த்து அடிச்சா தான் அடிக்க முடியும். அதை சிதறடிப்பதற்கான வேலை, குழப்புறது. அதை ஒரு பக்கம் சீமான் செய்யறாரு, இன்னொரு பக்கம் திரும்ப. இது உங்களுக்கு வந்து கன்வின்ஸா இல்லையா? போராட்ட களங்களில் பாஜகவை எதிர்த்து எங்களோடு தொடர்ச்சியாக கடந்த 10 ஆண்டுகளாக இவர்கள் போராடினார்கள், அதனால் நாங்கள் இவர்களை ஆதரிக்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு ஏற்பு இல்லையா? அதாவது ஆபத்து காலம், மிகப்பெரிய போர்க்காலங்களில் பிரச்சனைகள் எந்த பக்கம் இருக்கிறதோ அது சார்ந்தா நம்ம செயல்பட முடியும். இன்னைக்கு வந்து ஒரு பேராபத்து காலத்துல இருக்கிறாங்க. ஜனநாயகமே கிடையாதுங்க. இன்னைக்கு பேசுறதுக்கு மட்டும் இல்லை, நாளைக்கு திருமுருகன் காந்தியே இன்னைக்கு இந்த நின்றுட்டு என்ன பண்றாரு இல்லையா, இந்த ஜூம்லா வேலைகள் எல்லாம் செய்ய முடியாது. 1 மணி நேரத்தில் முடிச்சு கட்டிட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலம் வரப்போகுது. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? எல்லாரையும் ஏமாற்றி மாற்றி மாற்றி அந்த பக்கம் ஓட்டு போடுங்க, அந்த தீப்பெட்டி ஜனத்துல போடுங்க, இங்கோடி எஸ்டிபிஐக்கு போடுங்க, அங்கோடி கேணியில போடுங்கன்னா அப்ப யாரை ஏமாற்றுகிறார்? அதனால இது கன்வின்சிங்காகவே இல்லை, ஒருபோதும் கன்வின்சிங்கே கிடையாது. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எஸ்டிபிஐ நீங்கள் நம்ப முடியாது. அவர்கள் சோரம் போனவர்களே நான் சொல்றேன். ஏன்னா அதிமுக கூட்டணியில இருந்துகிட்டு எப்படிங்க 11 ஓட்டை கொண்டு போய் நீங்க இதுக்கு சிஏஏக்கு ஆதரவா போட்டு வந்த ஒரு கட்சி இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருக்கும், சிறுபான்மையினர் நலனை பாதுகாக்கும்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அவர்கள் ஒரு புரட்சி கட்சி நீங்க எப்படி ஆதரிக்க முடியும்? அப்ப அதே அடிப்படையில் தான் இவர்களை நிராகரிக்கணும்னு நான் சொல்றேன். ஓகே, இப்ப அடுத்ததாக மயிலாப்பூர் முண்டகன்னியம்மன் கோயில்ல போய் ஆடு நேர்ந்து விட்டு பாஜகவுக்கு எதிரான பிரச்சாரத்தை வந்து அன்னைக்கே வந்து தொடங்குறதா அறிவிச்சாரு. அது மட்டுமின்றி இன்னொரு முழக்கத்தையும் வந்து முன்வைத்தார். என்னன்னா, ஐயனாரையும் அம்மனையும் வந்து முன்னிறுத்தி இந்த பிரச்சாரங்களை வந்து செய்ய போறோம் அப்படின்னு வந்து அவர் சொன்னாரு. ஏன்னா இதெல்லாம் தமிழர் வழிபாட்டு நெறி முறை அப்படின்னு சொன்னாரு. குறிப்பா சொல்லணும்னா திருவள்ளுவரையும் ஐயனாரையும் ஒன்னா வச்சுதான் அவங்களுடைய பிரச்சாரம் இருக்குது. இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? இல்லை, இந்த விவகாரத்தில் இவங்க இந்த புதிய தமிழ் தேசியவாதிகள்னு சொல்லிட்டு ஒரு குரூப் சொல்றாங்க இல்லையா, அவர்கள் சொல்றாங்களே ஒரு நெரேஷன், தமிழ் ஹிந்து, அந்த நெரேஷனுக்கு இது பொருந்தும். இவர் வந்து ஒரு பெரியாரிஸ்ட் மாதிரி மணியரசன் சொல்றது, மணியரசன் சொல்லுகிற ஸ்டாண்டை தான் இவங்க எடுத்திருக்காங்க. அதுல ரொம்ப மோசம் என்னன்னா, ஐயனார் இப்ப நீங்க நல்லா பாருங்க, அரசியலில் மட்டுமல்ல ஆன்மீக ரீதியான கோட்பாடுகளில் கூட இவர் வந்து சீமானைத்தான் பின்பற்றுகிறார். ஒரு மைக் படம் போட்டுக்கிட்டு ட்விட்டர்ல வந்து கதறிக்கிட்டு இருக்கிற சீமான் தம்பி என்ன சொல்லுவான்னா, உனக்கு இந்த இதுல கூட சீமானை தாண்டா நீ பின்பற்றுன்னு சொல்லுவான். ஏன்னா அவர் ஒரு பக்கம் என் முப்பாட்டன் முருகன் அப்படின்னு சொல்றாரு. முருகன் வேல் யாத்திரையை ஆரம்பிக்கும் முன்பே, அதாவது கோர் பாஜகவுக்கே வந்து இந்துத்துவத்தை சொல்லி கொடுத்ததே நான் தான் சொல்றாப்புல சீமான். ஆமா, இவர் தான் முருகனை வந்து அரசியல் மயப்படுத்தி நிறுத்துறாரு. பாஜக அடுத்து அந்த வேலை எடுத்துக்கிட்டு யாத்திரை போறாங்க. அப்போ இப்ப அடுத்த இவர் வந்து ஐயனாரையும் முண்டய கன்னியம்மனையும் தூக்கிட்டு வராப்புல, எங்களுடைய தாய் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி. ஒரு பெரியாரிஸ்டுக்கு இது தேவையா? தன்னை பெரியாரிஸ்ட்னு சொல்லிட்டு பெரியாரிய மேடைகளில் சீமான் கூட ஒரு கட்டத்துக்கு மேல் பெரியாரை வந்து அதுலயும் ஒரு ஒற்றுமை இருக்குது. அவரும் பெரியாரிய மேடைகளில் ஏறி நின்று அப்படி வளர்ந்து இன்னைக்கு பெரியாரிய இயக்கத்தை வந்து வீழ்த்துவதற்கான பீட்டிமா செயல்படுறாரு.
இவரும் பெரியார் இயக்க மேடைகளில் தான் வந்து வளர்ந்திருக்கிறார். அதே டெய்லர் அதே வாடகைங்கிற மாதிரி இந்த கருப்பு சட்டையும் இவர்கள் ஒரே டெய்லர்கிட்ட தச்சிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அந்த அளவிற்கு செயல்பாடுகளில் எந்த மாற்றமும் இல்லைங்க. ஒரு ஆன்மீகத்தில் நீண்ட காலமாக சொற்பொழிவாற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டு ஒரு சமூக வாழ்க்கையில் எப்படி இயங்கணும்னு போதிச்சுட்டு இருந்தவர் சுக்கி சிவம். அவரே சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, இந்த குலதெய்வ வழிபாட்டுக்குள்ளெல்லாம் நம்ம போனோம்னா மறுபடியும் ஜாதிய வட்டத்துக்குள்ள போய் மாட்டிக்கிடுவோம். ஸோ குறைந்தபட்சம் அடுத்த கட்டமாக வள்ளலார் இந்த மாதிரி பெரிய வழிபாட்டு முறைகளுக்குள் நாம அடாப்ட் ஆகணும்னு ஒரு தத்துவத்தை சொல்றாரு. இப்ப நாம வந்து இந்த நெறிமுறைகள் எல்லாம் சரி அப்படின்னு சொல்றதுக்கு வரலாம். ஆனால் ஒரு ஆன்மீகவாதிக்கு இருக்கிற இந்த அடிப்படை புரிதல் கூட தன்னை பெரியாரியவாதி இயக்க அரசியல் செய்கிறேன் உங்களுக்கெல்லாம் விட சிறந்த அறிவாளின்னு சொல்லுகிற இவருக்கு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்றேன். நீங்க மறுபடியும் நம்மை குறுக்குகிற தமிழன்கிற பெயர்ல குடிய வழி அரசியல், ஜாதிய அரசியல் செய்கிற வேலையைத்தான் இவர் செய்கிறாரு. மறுபடியும் போய் நீங்க ஐயனாரு, முண்டைய கண்ணியம்மன், மாரியம்மன் அப்படின்னு போனீங்கன்னா கடைசியில போய் அது குலதெய்வத்துல போய் தான் நிற்க போகுது. சோ ஒரு பெரியாரிய இயக்கத்தில் இருந்து கொண்டு ஒரு கருப்பு சட்டையை போட்டுட்டு வந்து ஒரு மீண்டும் முற்போக்கு அரசியல்ங்கிற பேர்ல குலதெய்வ வழிபாட்டுக்கு இழுத்துட்டு செல்வது என்பது முற்போக்கான அரசியல் அல்ல. அது யாருக்கு சேவை செய்கின்ற அரசியல்? மறுபடியும் அதாவது பெரியார் எப்பவுமே என்ன சொல்றாரு அப்படின்னா, பெரியார் கட்சிக்காரர்கள் கருப்பு சட்டைக்காரர்கள் பூசாரி ஆகணும் அப்படிங்கிறது அவருடைய இலக்கு கிடையாது. பூசாரி ஆக நினைப்பவர்கள், ஏற்கனவே அந்த வழிபாட்டு முறையில் இருப்பவர்கள், அதன் காரணமாக ஒரு இழிவு இருந்துச்சுன்னா உள்ள கோயிலுக்குள்ள அனுமதி இல்லைன்னா அவனுக்காக நாம போய் நிப்போம் தான் சொல்றானே தவிர அங்க போய் நம்மளும் உட்கார்ந்து மணி ஆட்டிட்டு இருப்போம்னு சொல்லல. அப்போ திருமுருகன் இங்க வந்து தெளிவாக வேறுபடுகிறார். மறுபடியும் அவர் ஒரு தமிழ் இந்துவாக செயல்படுகிறார் அப்படிங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. இல்ல, இப்ப பரமசிவம் வந்து ஒரு பெரியாரிய ஆய்வாளர், அவர் இதெல்லாம் சொல்லிருக்கிறாருன்னா அதை காரணங்களாக எடுத்துட்டு வர்றாங்க. அப்போ வந்து பெரியார் சொன்னதை நாங்க சொல்லல, பரமசிவன் சொன்னதை நாங்க வந்து ஃபாலோ பண்றோம். பரமசிவத்தின் ஆதரவாளர்கள் நீங்க வச்சுக்கோங்க. பெரியார் பரமசிவத்தை ஆதரிக்கிறாரா? பெரியாரிய கண்ணோட்டத்தோடு பார்த்தால் பரமசிவம் செய்ததும் சரியா அல்லது சொல்லதும் சரியாங்கிறத கேள்வி. இன்னொன்னு, இந்த கான்டெக்ட்ல தான் பரமசிவம் சொல்லியிருக்கிறாங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. அதுக்குள்ள நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? பெரியாரை பின்பற்றணும்னு சொன்னா அவர் சொன்ன நாம்ஸ் என்ன இருக்கு? சரிங்களா? நாட்டார் தெய்வங்கள்லாம் நமக்கு உள்ளது அப்படிங்கிறதுனால மீண்டும் பழைய காலத்துக்கு நாம் போவதல்ல. புதிய யுத்திகளையும் புதிய வடிவங்களையும் ஏற்றுக்கொண்டு இந்த பார்ப்பனிய சனாதனத்துக்கு எதிராக இயங்கணும். அப்ப பாஜக அதற்கு அரணாக நிற்கிறது. அதை தேர்தலில் முறியடிக்கணும்னா எதிரிகள் யாரோ அந்த பக்கம், அதாவது பாஜகவுக்கு எதிர்த்தரப்பு யாரோ அவர்களோடு நிக்கணும். இல்ல, இப்ப ஐயனாரையும் திருவள்ளுவரையும் ஒன்னா வைக்கிறாங்கல்ல, அது எப்படி சரியா உங்களுக்கு படலையா? ரெண்டு பேருமே தமிழர் நெறியினுடைய தமிழர் முன்னோர் தானே. திருவள்ளுவர், அவரை பத்தி தனியா ஒரு எபிசோடே பேசலாம். அவர் வந்து பல விழுமியங்களை பேசிய நபர். அதாவது மரபு வழி நம்பிக்கைகள் கல்ட் இருக்குன்னா அந்த கல்ட்டையெல்லாம் தூக்கி கொண்டாந்து திருவள்ளுவரும் இவர் ஒண்ணுன்னு நம்ம சொல்லவே கூடாது. ஏன்னா பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையால், செய்கிற தொழில் வேற்றுமையினால கூட சிறப்புலாம் ஒன்றும் கிடையாது, சிறப்பு ஒவ்வாது, பிறப்பு எல்லோருக்கும் சமமானதுன்னு சொன்னவர். சரிங்களா? நீங்க இன்னைக்கு ஐயனார்னு தூக்கிட்டு வந்தீங்கன்னா ஈஸியா அவன் வந்து ஐயனாரை தன்னுடைய சாமியாக மாற்றி விடுவான். நீங்க தமிழ் இந்துவாக்குவீங்க, அவன் உங்களை மொத்தமா காவிய போட்டு சனாதன இந்துவா மாத்துறான். ஈஸி. சரிங்களா? திருவள்ளுவரினுடைய நெறி, அவருடைய தத்துவங்கள் என்பது வேறு. அதுக்கு அடுத்த கட்டமா திருவள்ளுவரையும் ஷார்ப்பா தீட்டி கூர் வாளாக பார்ப்பனியத்துக்கு எதிராக பெரியார் நமக்கு நெறிகளை வகுத்து கொடுத்து போயிட்டு இருக்காரு. சோ நம்பிக்கை உடையவர்கள் கோயிலுக்கு போறதுங்கிறது வேற, எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு சாமியாட போய் திருமுருகன் நிக்கிறதுங்கிறது வேற. ரெண்டையும் நாம் குழப்பிக்கொள்ளக்கூடாது. ஸோ நான் இதை வந்து இப்போ திருமுருகனுக்கு இதை நான் சொல்லலைங்க. அதாவது மக்கள் இதையெல்லாம் திருமுருகன் செய்யறதை பார்த்துட்டு உடனே திருமுருகனுடைய இந்த வழியில் ஒரு புது மார்க்கத்தில் வந்துட போறதெல்லாம் கிடையாது. அவர்கள் ஆடு வெட்டுவாங்க, கோழி வெட்டுவாங்க, ஐயனார் கோயில் போவாங்க, ஏன் பெரிய பெரிய சிவன் கோயிலுக்கு கூட போவாங்க. ஆனால் பெரியாரிஸ்ட்னு இவரை நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய இதர தோழர்கள், இதர அறிவு வர்க்கம் சரியா புரிஞ்சுக்கணும். இல்ல, இப்ப நீங்க இவ்வளவு விளக்கம் அளித்தாலும் இவரை வந்து ஒரு சீமானோடு வந்து ஒப்பிட்டு விட முடியுமா திருமுருகன் காந்தியை? ஏன்னா அவருடைய கடந்த கால செயல்பாடுகளும் அப்படி கிடையாது. அவர் தொடர்ந்து களத்தில் வந்து போராட்ட களத்தில் இருக்கிறார். நேத்து கூட கோயம்புத்தூர்ல அப்படி பிஜேபி எதிர்த்தெல்லாம் சண்டை போட்டிருக்கிறாரு. அப்ப அப்படி சீமானோடு ஒப்பிட முடியுமா திருமுருகனை?
அதாவது தனி நபர்களை மட்டுமே நம்பிக்கொண்டு ஒரு இயக்கமோ அமைப்போ இருக்குன்னா அவங்க பின்னாடி போவது என்பது மிகப்பெரிய சிக்கல். ஒரு அமைப்புக்கு ஒரு தலைவன் இருக்கலாம், அது வேற. இங்க இந்த தலைவன் இவர்களுடைய வழிபாடும் இவர்களுடைய வழி மட்டும்தான் கொள்கை கோட்பாடு. இதுதான் இந்த 2 பேரினுடைய இதா இருக்குது. நீங்க தத்துவம் தலைமையா இருக்கணும்ன்றீங்க. ஆமா, இவர்களுக்கு தத்துவமே கிடையாது. நீங்க அங்கோடி சீமான் நான் தான் என்னுடைய முடிவுகளுக்கு அப்பாற்பட்டு நீங்க சிந்திச்சீங்கன்னா கிரீஸ் டப்பா தான் உதச்சிக்கிட்டு மிதியில வெளியில தள்ளிடுவேன். நீங்க அவர் சொல்லியிருக்காரு, இவர் சொல்லல. மற்றபடி இவரை எதிர்த்துக்கிட்டு நீங்க மே 17 இருக்க முடியாது, அல்லது ஒரு மாறுபட்ட கருத்தை கூட சொல்ல முடியாது. அங்கேயும் கிரீஸ் டப்பா தான். எத்தனையோ பேர் வெளியில வந்திருக்காங்க, நமக்கே தெரியும். ஸோ அதனால 2 பேரும் ஒரு சர்வாதிகார போக்கு கொண்டவர்கள். இன்னொன்று முக்கியமா பார்க்கிற எல்லோருக்கும் சொல்கிறேன், நாங்க பேசினாலும் சரி, தனிப்பட்ட உதிரி நபர்கள் வைத்திருக்கிற அமைப்புகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் விதைக்கிற சிந்தனைகளாக இருந்தாலும் சரி, அது சரியாகத்தான் இருக்கும் என்று உத்தரவாதம் இல்லை. அது அவர்கள் தங்களுடைய ப்ரொஜெக்ஷனுக்காக வச்சுக்கிட்டு இருக்காங்க, பேசுறாங்க. நாம அதுல எது சரியானது, எந்த இடத்தில் சரியாக இருக்கிறார்களான்னு ஆராய்ச்சி செய்யணும். அவ்வளோ பெரிய இயக்கம் வச்சிருந்தாரு பெரியார். அவர் கூட மீண்டும் மீண்டும் நான் சொல்றது சரியா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ணி முடிவெடுன்னு ஒவ்வொரு பேச்சின் ஊடாகவும் சொன்னார். ஸோ அவ்வளவு மக்களை கட்டி வைத்திருந்த பெரியாரும் கூட சிந்திக்க சொன்னார். ஆனா இந்த 2 பேருமே சிந்திக்காம என் பின்னாடி வந்தா என் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்ற ஒரு பாசிஸ்டுகள். அதனால்தான் இவர்கள் மோடியை எதிர்ப்பது போல் அடகு பிடிக்கிறார்களே தவிர, அதாவது மோடி எதிர்க்கிற திறன் எங்கள் கையில் தான் இருக்கிறதுன்னு தன்னை ஒரு மனிதனை நோக்கி வர சொல்கிறார்கள் தவிர, மக்கள் சக்தியாக நிற்கிற காங்கிரஸையும் திமுகவையும் எதிர்ப்பார்கள். அதை நயமா கொண்டு வருவாங்க. இதுல நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, இவர் திருமுருகன் காந்தியோட எல்லா போட்டோலையும் கூட இருக்கிற குடந்தை அரசன், அவரு சமீபத்துல போய் ஸ்ரீதர் வேம்புவோட நின்று போட்டோ எடுத்துட்டு அவர் குடும்பத்தோட சந்திச்சுட்டு வந்திருக்காரு. ஸோ இவர்கள் எப்படி ஒரே மாதிரி இயங்குகிறார்கள் அப்படிங்கிற சந்தேகத்தை எல்லாம் நமக்கு கிளப்புது. இந்த வீடியோ, அந்த போட்டோ எல்லாம் பார்த்தீங்கன்னா இவர்களுக்குள்ள தொடர்பு இருக்குல்ல. இவர் மறுத்து இருக்கிறாரு குடந்தை அரசன். என்னோட நண்பர் வீட்டு ஒரு இலவ காரியத்துக்கு போனேன், அங்க இவரை பார்த்தேன், போட்டோ எடுத்துட்டாங்க அப்படின்ற விஷயத்தை தான் தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா நீங்க உங்களுடைய செயல்பாடுகள் என்பது இந்துத்துவ செயல்பாடுகளாக இருக்கிறது. அதனால நீங்க சொல்லுகிற மறுப்புகளை எல்லாம் நாங்க ஏற்றுக்கணும், என்னுடைய தரப்பிலிருந்து நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி.